நண்பா அந்த நீயா நான் ஷோ பார்த்தேன். டெலிவரி விலையை எவ்வளவு கீழே கொண்டு முடியுமோ அவ்வளவு கீழே கொண்டு போயிட்டாங்க. அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம். நான் ஒன்றும் டெலிவரி வேலையெல்லாம் தூக்கி பிடிக்கல. எங்களோட சூழ்நிலை காரணமாக தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வேலையில் நிரந்தரமாக இருக்க போகிறது கிடையாது. எப்படினாலும் அப்கிரேட் ஆகும். இந்த ஃப்ரூட் பாக்ஸை தான் டெலிவரி பண்ணுறேன். நீங்கள் ஏன் ரூமில் உட்காந்து பார்க்குற வேலையை நான் வண்டி ஓட்டிட்டு பார்க்குறேன். நீங்கள் சம்பாதிக்கிறது அந்த காகிதத்தால் தான், நான் சம்பாதிக்கிறது அந்த காகிதத்தால் தான். 10th எவ்வளோ மார்க் கம்மியாக இருக்குது, 12th எவ்வளோ மார்க் கம்மியாக இருக்குது, காலேஜ் போயாச்சு, அடுத்து எப்போ வேலைக்கு போவீங்க, அடுத்து எப்போ கல்யாணத்தை பண்ணுவீங்க, எப்போ குழந்தைய பிறப்பீங்கன்னு சொல்லிட்டு அடுத்து அந்த குழந்தைய பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எண்ட் ஆஃப் த டே பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. உங்கள் மனசுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்களே, உழைச்சதால சம்பாதிக்கிறீங்க, அது போதும். எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரூட் பாக்ஸ் டெலிவரி பண்ணிட்டு வந்தால் 250 ரூபா சம்பளம் கிடைக்கும். அதில் அப்படியே 100 ரூபாய் எடுத்து நம்ம தங்கமயில் டிஜிகோலில் சேர்த்து வச்சிருவேன். பேலன்ஸ் இருக்க 150 ரூபாயில் 50 ரூபாய் எடுத்து வண்டிக்கு பெட்ரோல் போட்டுருவேன். பேலன்ஸ் இருக்க 100 ரூபாயை நான் சேர்த்து வச்சு என்னோட ஐஃபோன் டியூவை கட்டி முடிச்சிருவேன். உழைக்கிறது நமக்காக தான் உழைக்கிறோம். ஸோ யாருக்காகவும் பயப்பட வேணாம், எவன் பேசுவான்னு யோசிக்க வேணாம், தாராளமாக உழைங்க.